la! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holiday. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s. தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை இப்படி பேசுவதன் காரணமாக திமுக காங்கிரஸ் அந்த உறவு அதுக்குள்ள ஒரு சிக்கல் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம். என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற உறவு ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப். தவறிவிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறது உங்கள் தோழமையான கட்சி தான், திமுகவுடைய கூட்டணி தான் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. தவறிவிட்டோம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? எதை? காங்கிரஸை தான் சொன்னேன். காங்கிரஸை வச்சு சொல்கிறேன். காங்கிரஸ் தான் சொன்னேன். காங்கிரஸ் எந்த இடத்துல அதை தவற விட்டு? பெரியார் விட்டு போன பிறகு அந்த சமூக நீதி தளத்தை காங்கிரஸ் முக்கிய தளமாக வைத்துக் கொள்ளல. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அமித்ஷா, ராஜ்நாத் சிங், மோடி, இதில் எங்கே தலித் எங்கே இருக்காங்க, பழங்குடி மக்கள் எங்கே இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் எங்கே இருக்காங்க, ஓபிசிஸ் எங்கே இருக்காங்க? முதல்ல இதில் மோடி தன்னை ஓபிசிங்கிறார், பிறக்கும் போது அவர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். திமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற சென்னையில் எடுத்துக்கணும். தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் பார்த்தீங்கன்னா பாஜக 2வது இடத்தை போகுது. எப்படி வளரலன்னு நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். நீங்கள் தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் செட்டில்மெண்ட்ஸை போய் பாருங்கள். புதிதாக நகர்ப்புறங்களில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறவர்கள் முன்னேறிய சமூகத்தினர். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இவங்க இந்த சான்றிதழ் பெறுவதற்கு இதுக்கு முன்னால் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கே போய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்காகவே ஒரு ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்கிறார். அன்பான வணக்கம். வணக்கம். இல்லை, தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை இப்படி பேசுவதன் காரணமாக திமுக காங்கிரஸ் அந்த உறவு அதுக்குள்ளே ஒரு சிக்கல் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் மூத்த தலைவர்கள் நிறைய பேருக்கு இருக்கோ? இனி வரும் காலங்களில் ஒருவேளை இப்படி பிளவுபட்டு விட்டால் என்ன செய்வது? அதாவது எப்படி கரை சேர்ப்பது? என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற உறவு ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப், உள்ளார்ந்து போயிடுச்சு. எபவ் பாலிடிக்ஸ், அரசியலுக்கு அப்பாற்பட்டு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு நேஷனல் லீடரு, அவர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு, அவரை பார்க்க போகிறார், வெறுங்கையை கூட பார்க்கக்கூடாதுன்னு ஃபென்ஸை ஏறி குதிச்சு போய் வாங்கிட்டு போகிறார். அதெல்லாம் என்ன நீங்கள் வாட் இட் ரிவீல்ஸ்? அவருக்கு அப்போ அவரை போய் சொல்லுவார், நான் வாழ்க்கையில் எந்த அரசியல் தலைவரையும் என்னுடைய சகோதரன் நான் சொன்னதில்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி இப்போமாவது தலைவர் ராகுல் காந்தியுடைய உண்மையான அந்த அரசியல் பரிணாமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் கடந்த எலெக்ஷன் அப்போது அப்படி ஒரு பெரிதான அவரை பப்புன்னு சொல்லி எல்லாரும் அவரை கொச்சைப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியை திட்டமிட்டு வெற்றிகரமாக பாஜக நடத்தி கொண்டிருந்த போது மிக தைரியமாக பிரதமராகக்கூடிய தகுதி ராகுல் காந்திக்கு உண்டுன்னு சொன்னவர் அவர் தான். அதை மறக்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த புரிதலை கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வரை கொண்டு வரணும். ஆனால் அதே அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு திமுக காரருக்கும் ஒரு காங்கிரஸ்காரருக்கும் இருக்கா? அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது இல்லை. அந்த இடத்துல பல சமயங்களில் நம்ம பார்க்குறோம், அந்த சீட்டு இந்த இடத்துல இல்லை, நாமளே வச்சுக்கலாம், காங்கிரஸ் கொடுக்கூடாது, அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி புரிதல் ஏற்படணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய உறவு, கம்யூனிஸ்டுகளுடைய உறவு, இந்த தலித் கட்சிகளுடைய உறவு, சிறுபான்மை இஸ்லாமியர்களை வழிநடத்துகின்ற கட்சிகள், இவைகளெல்லாம் இருந்தால்தான் சார் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, என்கிட்ட 9 ரூபா இருக்குது, 1 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நான் 9 ரூபாயை வச்சுட்டு நான் போயிட முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற 1 ரூபாயை நீங்கள் கொடுத்தா தான் போக முடியும். ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிற 1 ரூபாயை வாங்கும்போது உங்களையும் நான் சேர்த்து என் பக்கத்தில் உட்கார வச்சு இடம் கொடுத்தா தான் நான் போக முடியும். 1 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் கீழே நில்லுன்னு சொல்ல முடியாதுல்ல. இங்கே 1 ரூபா காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கணுமா? 1 ரூபாய் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்க யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சரி. அதாவது கூட்டணியில் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் சம இடம் கொடுக்கும், அது எல்லாருக்கும் உள்ள ஸ்பேஸை கொடுக்கும். அதுதான் கேரள மாடலுடைய வெற்றி. நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க. கேரள மாடலை நான் அதை ஸ்டடி பண்ணியிருக்கேன். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு கன்வீனர் இருக்காங்க. யூடிஎஃப் கன்வீனர், எல்டிஎஃப் கன்வீனர்னுபாங்க. அவங்க அரசாங்கம் அது பாட்டில் நடக்கும். இவங்க உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனை வருதோ அதை எப்படி தீர்க்கிறதுன்னு இவங்க பேசி தே வில் கிவ் தி டைரக்ஷன் டு த கவர்மெண்ட்.
இப்போ வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்ய வேண்டியிருக்கு. தலைமை நியமனம் வழக்கறிஞர் செய்யும்போது யாரை நியமிப்பது? ஸோ இந்த கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சியை மட்டுமே நியமிச்சிட முடியாது. அது வந்து இதுக்குள்ளே வரணும். வந்து அந்த போஸ்ட்டுக்கு வருது, இந்த அவரை போடலாம், இந்த போஸ்ட் வருது, நீங்கள் சொல்ல ஆளை போடலாம், இன்னொருக்கு ஒரு வாரியம் வருகிறது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இங்கேயும் வந்து இங்கே இருந்தால் அது மாதிரி வரணும், எவால்வ் ஆகணுங்கிறது நான் சொல்கிறேன். சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை நாம் எடுக்க தவறிவிட்டோம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. தவறிவிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்கிறது உங்கள் தோழமையான கட்சியோட திமுகவுடைய கூட்டணி தான் இங்கே ஆட்சியில் இருக்கான். தவறிவிட்டோம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? எதை நான் காங்கிரஸை தான் சொன்னேன். காங்கிரஸை வச்சு சொல்கிறீங்க? காங்கிரஸ் தான் சொன்னேன். காங்கிரஸ் வந்து எந்த இடத்துல அதை தவற விட்டு பெரியார் விட்டு போன பிறகு அந்த சமூக நீதி தளத்தை வந்து காங்கிரஸ் வந்து முக்கிய தளமாக வைத்துக் கொள்ளலை. அதான் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியை ஆளுகின்ற கவர்னன்ஸ் ஆளுகின்ற கட்சி. இந்த கட்சி வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்னெடுத்து செல்ல சமூக நீதிக்குள்ள முனைப்பு வந்து நம்ம வந்து கொடுக்கல. இப்போ அடித்தட்டு இப்போ இன்னைக்கு வச்சிங்களேன், காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு காலத்தில் வந்து நேரு வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் அல்லது ஒரு புரட்சிகரமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பாடுபட்டாருங்கிறது அவருடைய வாழ்க்கை சட்டத்தை பிடிச்சார். கடைசி வரைக்கும் இந்த ஹிந்து சக்சஷன் லாவை வந்து காங்கிரஸால் நிறைவேற்ற முடியல. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கு சட்டத்தை நிறைவேற்ற முடியலை, நேருவால் முடியலை. அம்பேத்கர் வந்து சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் வந்து தோற்று போச்சு. காங்கிரஸ்காரர்களே அதுக்கு விரோதமாக இருந்தார்கள். அதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து ராஜினாமா செய்து விட்டு போயிட்டார். அப்போது ஆனால் கலைஞர் தான் வந்து முதல்ல இந்தியாவில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்குறார். நீங்கள் நான் ஒன்று சொன்ன அதாவது வரலாறு பாருங்க, இது வந்து பொட்டுக்கட்டுத பழக்கம், தேவதாசிகள் முறை ஒழிப்பு. இந்த தேவதாசிகள் முறை ஒழிப்பை வந்து சட்டமாக்கி அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி அம்மா வந்து சட்டமன்றத்தில் அவங்க வந்து அந்த பில்லை வந்து பைலட் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தை எதிர்த்தது யார் தெரியுமா? அந்த சட்டத்தை அவர் வந்து, நான் தப்பாக சொல்லலை, நாம் தீரர் சத்தியமூர்த்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் தான் அதை எதிர்க்கிறார். இது எங்கள் மரபு, நம்முடைய வந்து இது எங்களுடைய வந்து வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படி பண்பாடு கலாச்சாரமாக இருந்தால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து உங்கள் வீட்டு பெண்களை அனுப்புங்க, நாங்கள் வந்து கொஞ்ச நாள் படிக்கிறோம், நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படிங்குது. அதற்கு பிறகுதான் வந்து அந்த சட்டம் வந்து அமுலாகுது. இந்த பாலிய விவாகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலிய விவாகத்தை வந்து அஸ்ஸாமில் ஒரு 11 வயது பெண், அவளை வந்து கல்யாணம் ஆகி அந்த ஊரில் எப்படின்னா கல்யாணமான அன்னைக்கு அவள் கன்னித்தன்மை உடைபடுகிறது என்பதை நிரூபிக்கணும் அந்த ஆணுக்கு. அது வந்து அந்த சமூகத்து வழக்கம். அது எப்படின்னா அவங்க பெட்டில் இருக்கிற பிளட்டு கரையை பார்த்து தான் தெரியும். அந்த ஒரு பெண் வந்து 35 வயது வாலிபருக்கு ஒரு பெண்ணு வந்து 11 வயது பெண்ணு கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். மறுநாள் காலையில் அவள் இடுப்பு எலும்பு ஒடிந்து இறந்து போகிறார். தேசம் முழுவதும் பெரிய அப்கவல் இந்த சம்பவம் வந்த உடனே அன்னைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இது தப்பு, பெரிய தப்பு. அப்போ கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் சமூக ஆர்வலர்லாம் சொல்கிறாங்க கல்யாண வயதை கூட்டணுங்க, இதை கூட்டணும். அவர் வந்து 13 வயதாக கூட்டணும்னு சட்டம் கொண்டு வர்றார். 11லேருந்து 13 அப்போ 13 கூட்டணும். அப்போ வயசே கிடையாது, 13 வயசாக கூட்டணும். அதை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகர் தான் அதை எதிர்க்கிறார். எங்கள் சட்டத்தில் நீ தலையிடாத, இது எங்களுடைய மரபு, எங்களுடைய மரபு. இந்த மரபில் வந்து உனக்கு வந்து உரிமை கிடையாது, நீ பண்ணேன்னா நான் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோன்னு சொன்ன பிறகு வந்து கவர்னர் ஜெனரல் வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தி தான் அந்த சட்டத்தை என்ன சொல்கிறேன், சமூக நீதியை பற்றிய நம்முடைய பார்வை. அதுதான் காந்தியடிகள் சொன்னல. காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, கன்ஃபரண்டேஷன் வேண்டாம். காந்தியடிகளுக்கு வந்து சாதி இருப்பதா வேண்டாமா என்பதை பற்றி காந்தியடிகளுக்கே நிறைய தயக்கம் இருந்தது. அவர் உடனே வந்து சாதி வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கு தான் இந்த கடிதமும் ஒரு சான்றா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது சமூக நீதியை கட்டமைப்பதற்கு உங்கள் பங்கா என்னென்னலாம் இருக்குங்க? இல்லை, முதல்ல வந்து சமூக நீதி என்பதுன்னா ஒவ்வொருவருக்கும் உள்ள அவர்களுக்குள்ள நீதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம வந்து சம வாய்ப்புகளை தான் கொடுக்க முடியும். we cannot guarantee equal performance. இப்போ நம்ம ரெண்டோரும் பரிசு எழுதலான்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய நம்ம ரெண்டோரும் ஒரே மார்க் தான் வாங்கணும்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கப்படுகிறதா? இது வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய சமூகத்தில் வந்து இல்லை. அதுக்குத்தான் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு 95 பேர் செயலாளர்களாக இருக்கிறாங்க அரசாங்கத்தில், அவங்க தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அந்த 95 பேரில் 90 பேர் வந்து ஒரே ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்.
மீதி உள்ள 5 பேர்கள் தான் வந்து மற்றவர்கள். அவங்க வந்து அந்த ஆதிக்க சமூகம் வந்து 3% அல்லது 4%. அப்போ 96 விழுக்காடு இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், வெளிநாட்டு தூதுவர்கள், நீங்கள் மிடில் கிளாஸ், அர்பன் மிடில் கிளாஸு, ஐடி செக்டார், ஆர்கிடெக்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, டாக்டர்ஸு, இந்த மாதிரி எங்கே போய் பார்த்தாலும் இந்த ஆதிக்க சாதியில் வாய்ப்பு பெற்றவர்கள் தான் வந்து அங்கே இருக்கிறாங்களே ஒழிய ஐஐடியோ ஐடிஐ இந்த மாதிரி வந்து ஐஐசி அவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் அதுதான் ரிசர்வேஷன். அப்போது அதை முதல்ல வெளிக்கொண்டாடுறதுக்கு வந்து நமக்கு டேட்டா வேணும். அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறதே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மத்திய பிரதேசலையும் பீகார்லையும் எடுத்தாங்க. உடனடியாக என்ன நடந்துச்சு? இல்லை, நான் அதுவும் அவங்க எடுத்தது சர்வே. அவங்க எடுத்தது வந்து மாநில அரசுகளுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அதிகாரமே கிடையாது, எடுக்கவே முடியாது. அவங்க எடுத்தது வந்து சர்வே. அவங்க என்னென்ன சாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது வந்து சர்வே. ஆனால் அதை அந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் முடியாது. அதுக்கு சென்சஸ் எடுக்கணும், காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. ஏற்கனவே உள்ள சென்சஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அதனால தான் 2011 அப்புறம் ஆமாம், அதை வந்து அதை 11 எடுக்கவே இல்லை. எடுத்து வச்ச ஒரு சென்சஸையும் வெளியிட மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் பீரியடில் எடுத்து வைத்த சென்சஸையும் வெளியிடலை. இப்பொழுது எடுக்கிற சென்சஸ் வந்து காஸ்ட் சென்சஸ் ஆகிடு. அப்படிதான் தேவை. அப்படின்னா தான் எந்தெந்த கம்யூனிட்டி என்னென்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதற்கு முதல் ஸ்டெப்பு அதை முதல்ல செய்யணும். இன்றைக்கி வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 5 மந்திரி இருக்காங்க. இவங்க தான் வந்து எல்லா கமிட்டிலையும் மெம்பர்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நடக்கும்னா ஏ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஏ கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ், ஏ கேபினட் கமிட்டி ஆன் நேஷனல் டிஃபென்ஸ், ஏ கேபினட் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இப்படின்னு ஒரு 5 கமிட்டி உண்டு. இந்த 5 கமிட்டி தான் எல்லா விஷயத்தையும். இந்த 5 கமிட்டியில் யார் இருக்கா? நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அமித்ஷா, ராஜ்நாத் சிங், மோடி. இதில் எங்கே வந்து தலித் எங்கே இருக்காங்க, பழங்குடி மக்கள் எங்கே இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் எங்கே இருக்காங்க, ஓபிசிஸ் எங்கே இருக்காங்க? முதல்ல இதில் மோடி வந்து தன்னை ஓபிசிங்கிறார். பிறக்கும் போது அவர் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். இப்படி இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது மக்களுக்கு எதுவுமே புரியாமல் இருந்திருந்தா மீண்டும் ஒரு பெரும்பான்மை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். இப்போ யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் இன்னொரு கட்சியினோட ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கணுன்ற சூழல் வந்ததுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு அப்படின்றத மக்களுக்கு வந்து பாதி புரிந்தும் பாதி புரியாமல் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்குமே அது இன்னும் கிடைக்கல. அதனால தான் வந்து எங்களுக்கும் கிடைக்கல, அவங்களுக்கும் கிடைக்கல. அது அப்படிதான். புரிந்தவர்கள் எங்களுக்கு வாக்களித்து. தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அது வளர்ச்சி இல்லை. என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இங்கே தமிழகத்தில் வந்து இன்னைக்கு களம் வந்து கீழே வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கிற அமைப்புகள் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற திராவிட கட்சிகள் அவங்களுக்கு தான் வந்து எல்லா கிராமங்கள்லையும் கிளைகள். ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து 50 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்க, 60 வருஷம் இருக்கிறதுனால அந்த ஆட்சியினால் பயன்பெற்றவர்கள், திட்டங்களால் பயன்பெற்றவர்கள், அந்த ஆட்சியின் போது வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், ப்ரொமோஷன் ஆனவங்க, இப்படி எல்லாமே டிவைட் ஆகி ஏதிமுக திமுக, அதாவது கான்ட்ராக்டர்ஸ்லேருந்து, அரசாங்க ஊழியர்லேருந்து, போலீஸ்லேருந்து. ஏன்னா நான் திமுக வராது. ஒரு காலத்தில் காங்கிரஸ்னு சொன்ன காலங்கள்லாம் அதெல்லாம் போய் இப்போ அந்த காங்கிரஸ் ஃபேமிலியில் கூட நிறையா பேர் திமுக அதிமுக போயாச்சு. காங்கிரஸ்க்குன்னு ஒரு தனியாக இடம்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு தான் அது ரொம்ப சுருங்கி போச்சு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முழுமையாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுருங்கி போச்சு. அதனால தான் அந்த கூட்டணி அப்படின்றது. அதனால தான் அந்த கூட்டணி. அந்த தளம் வந்து இன்னும் அந்த வாக்கு வங்கி அப்படி தான் இருக்குது. இதில் இந்த வாக்கு வங்கி இன்னொன்று கேட்டிங்கன்னா, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக மக்கள் வந்து ஒரு வகுப்புவாத இது வர்ணாசிரம தர்ம பேக்ரவுண்ட் அரசியலுக்கு ஓட்டு போடவே மாட்டேன். அப்புறம் எப்படிங்க 3.66லேருந்து 11.2 அந்த வர்ணாசிர தர்மத்தில் வந்து நம்புகிறவர்கள் அந்த பெர்சன்டேஜ் அது 7 விழுக்காடு அளவு உயர்ந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த சாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து மதமயமாக்கப்பட்ட அந்த சாதியை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டே போடலையா? 40 இடத்துலையுமே உங்கள் கூட்டணி எல்லாரும் ஒரு சாதியில் வந்துங்க, ஒரே சாதியில் வந்து இருக்கிறவங்கள ஒரு 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 3% 4% எல்லா சாதியிலும் இது இப்படி தான். அவங்க எல்லா சாதியில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் என்று எந்த சாதியுமே நமக்கு அப்படி சாதிகள் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சில நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்த்தீங்கன்னா சில சாதிகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் திமுக, ஆமாம், இப்போ சிறுபான்மை மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து சர்வைவல், அவங்க பாஜகவுக்கு பயமாக இருக்குது வாக்களிக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து பாஜகவுக்கு வந்து வாக்களிப்பதற்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. பாஜக இன்னும் அவளுக்கான கட்சிங்கிறது அவங்க நிரூபிக்கலை, அவங்களுக்கு உதவி பண்ண முடியுங்கிறதே அவங்க நிரூபிக்கலை. நேச்சுரலி அவங்க வந்து அந்த மாதிரி இடங்களும் பாக்கெட்ஸ் இருக்குது.
ஒட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் பெற சொல்லியோ ஒரு மதத்தின் பெற சொல்லியோ சொல்லி பண்ணதுக்கு அவங்களுக்கே கிடைக்கல. நீங்கள் பாரு 3 இடம் நான் சொல்கிறேன். ராமநாதபுரம் அங்கே வந்து பன்னீர்செல்வம் வந்து வேட்பாளர். ஆமாம், பலாப்பழ சின்னத்தில் நவாஸ்கனி வந்து இருக்கார். பன்னீர்செல்வம் வந்து அங்கே உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். நவாஸ்கனி வந்து அங்கே ஒரு சிறுபான்மை சமூகம். ஆனால் பன்னீர்செல்வம் தோக்குறார், நவாஸ்கனி வந்து வெற்றி பெறுகிறார். அதே போல் உங்களுக்கு திண்டுக்கலுக்கு வாங்க. திண்டுக்கல் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர். எதிர்த்து நிற்கிறவர் வந்து நம்ம முபாரக், அந்த இவங்களுடைய கூட்டணியில் நிற்கிறவர். இஸ்லாமிய வாக்குகளே அங்கே வந்து ஏறக்குறைய 2 லட்சம் வாக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து வாக்கு வந்து போடலை. இவை எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வந்து ஒரு இந்து. அவரை எதிர்த்து நிற்கிற அதிமுக வேட்பாளர் வந்து பசிலியான். அவர் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாக்குகள் ஏறக்குறைய 4 லட்சம் வாக்குகள் இருக்கு. ஆனால் பசிலியான் வந்து டெபாசிட் போகுது. இவ்வளவுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மீனவரும் கூட. பசிலியான் வந்து மீனவரும் கூட. மீனவர்கள் வாக்குகளே வந்து 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. 2 லட்சம் வாக்குகள் வந்து அந்த மீனவர்கள் கூட பசிலியானுக்கு போடலை. சரி, இந்த உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் எதை நோக்கி சொல்றீங்க அப்படின்றது புரியுது. திமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற சென்னையில் எடுத்துக்கணும். தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் பார்த்தீங்கன்னா பாஜக 2வது இடத்தை பிடிக்குது. எப்படி வளரலான்னு நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். நான் அதை தான் சொன்னேன். நீங்கள் வந்து தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் செட்டில்மெண்ட்ஸை போய் பாருங்கள். புதிதாக நகர்ப்புறங்களில் வந்து பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறவர்கள் வந்து முன்னேறிய சமூகத்தினர். இன்றைக்கி அவங்க தான் வந்து முன்னேறிய சமூகத்தினர் தான் இன்றைக்கி வந்து அந்த பகுதிகளில் கணிசமாக வாழ்கிறார். அவர்கள் அளித்துள்ள வாக்குகளும் இது. அதன் காரணமாகத்தான் இவங்க வாக்கு. இப்போ சென்ட்ரல் சென்னையில் சொல்கிறீங்களே, அதில் வட இந்தியருடைய வாக்கு எவ்வளோ இருக்கிறது? வட இந்தியருடைய வாக்கு இன்றைக்கி பெரிய கணிசமாக இருக்குது. அவங்க போட்டு தான் பாஜக வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கா. அந்த வாக்குகள்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறேன். சேர்ந்துருக்கு. அதுவும் ஒரு பலத்தை கூட்டி இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு பார்வை இருக்குது, தேவைகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வாக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதனால் பாஜகவுக்கு வந்து இதுதான் மேக்சிமம். சரி, நிறைவாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு போச்சு. உங்களது பங்களிப்பில் இந்த ஆணையத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு சென்று சேர்ந்த நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன? இந்த இடம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த வழிபாட்டு தலங்களில் வந்து வழிபாடுகள் செய்வதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அவங்க நிம்மதியாக வழிபாடு செய்ய முடியாது. அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மற்ற கன்னியாகுமரி இந்த இடங்களில் ஒரு வீட்டில் போய் ஒரு 10 பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ணால் உடனே ஒரு வகுப்புவாத சக்திகள் அங்கே போய் தகராறு பண்ணி நீ பண்ணக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, மதமாற்றம் பண்ணுறேன்னு அது மாறி இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டு அதுக்கு அனுமதி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு புதிதாக ஒரு ஆலயம் கட்டணும்னா அதுக்கு ஒரு என்ஓசி வேணும். அது கலெக்டர் தான் கொடுக்கணும். அந்த என்ஓசி வந்து எந்த கலெக்டரும் கொடுப்பதில்லை. சொந்த இடத்துல இப்போ நானே ஒரு சொந்த இடம் வாங்கி நான் ஒரு தேவாலயம் கட்டி அதை வந்து நான் சமுதாயத்துக்கு கொடுக்குறேன்னா நான் வந்து பப்ளிக் பில்டிங்ஸில் உள்ள அனுமதி வாங்கி அந்த கட்ட முடியாது. நான் போய் கலெக்டர்கிட்ட போய் என்ஓசி வாங்கணும். இது தேவாலயம் கட்டுபவர்கள், தேவாலயம், பள்ளிவாசல் எல்லாத்துக்குமே, வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போது வந்து அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போட்டு ஒரு 30 நாட்களுக்குள் அதை வந்து நீ அந்த அனுமதி உண்டா இல்லையான்னு சொல்லணும். இருக்கா இல்லையா, என்ன காரணம்? இவர்கிட்ட அது 150 வருஷம் இருந்த இடத்த அதில் வந்து தேவாலயம் இடிந்து விழுந்துட்டா கூட அதுக்கும் என்ஓசி தேவைப்படுது புதுப்பிப்பதற்கு. இப்போ வந்து புதுப்பிப்பதற்கு அது தேவையில்லைங்கிற உத்தரவு பெற்றிருக்கோம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இவங்க இந்த சான்றிதழ் பெறுவதற்கு இதுக்கு முன்னால் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அங்கே போய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்காகவே ஒரு ஏற்பாடுகளை வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த தேவாலய பணியாளர்களுக்கு நலம் வாரி அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உலாமாக்களுக்கு நலவாரி அமைத்து கொடுத்துருக்குறோம். கிராம பூசாரிகளுக்கு. இது எல்லாமே இந்த 2 ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகளில் நடந்தது தான். இந்த 3 ஆண்டுகளில் நடந்தது தான். பழைய புராதன ஆலயங்களை புதுப்பிப்பதற்காக நிதி கொடுக்குறோம். இதுவும் வந்து இந்த இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு கொடுத்தது தான். ஸோ சிறுபான்மை மக்கள் வந்து வேற ஒன்றும் சிறப்பு உரிமைகளே கேட்கல. அடிப்படையான வாழ்வாதாரத்தில் நாங்களும் வந்து பயம் இல்லாமல் இருக்கணும். எங்களை வந்து பிகாஸ் ஐ ஹேப்பன் டு பிலாங் டு எ மைனாரிட்டி ரிலிஜன், somebody who belong to supposed to be a minority should not threaten me.
அந்த உத்தரவாதத்தை இந்த காட்சி கொடுத்துருக்கிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு தனியாக வந்து ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, மைனாரிட்டி ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது. அது வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்குறோம். அது எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க? அது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து தேசியத்துலேருந்தே அதுக்கு ஃபண்ட்ஸ் வருது, நிதி வருது. மாநில அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கம் வந்து கேரண்டி வாங்கி வசூல் பண்ணி திரும்ப கட்டுறோம். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சல் இன்ட்ரெஸ்ட். கல்வி ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெற்றார்கள். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக்கு, பிஹெச்டி, எம்ஃபில். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நாளில் ஸ்மிருதி இரானி நிப்பாட்டிட்டாங்க அந்த அம்மா. வென் ஷி வாஸ் த பைனாரி, இப்போ தோற்று போனாங்க அந்த அம்மா. அதனால பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதை வந்து திரும்ப வாங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இதை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் வந்து அதை பாராளுமன்றத்தில் அந்த கோரிக்கையை காங்கிரஸ் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் வைப்பாங்க. அது கடைசினா நிச்சயமாச்சுன்னா அது சிறுபான்மையினருக்கு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைவாக நம்ம முடிக்கிறோம். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் சம்பந்தமான கூட்டங்கள் நடக்கும் பொழுது மீண்டும் ஒரு தனித்த ஒரு இடத்தில் நம்ம நிற்க போகிறோம், தனியாக நம்ம நிற்க போகிறோம், அதை நோக்கி ஒரு முன்னெடுப்பு இருக்க போகுது என்கிற பேச்சு வராமல் இருப்பதற்கு இந்த நேர்காணல் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. Hola! Vacation to Hong Kong starts from ₹74,999 only GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s.